60 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள இடங்கள் அவர்கிட்ட இருக்கிறதாக சொல்கிறாங்க. சவுக்கு இருக்கா சார்? சவுக்கு சாதாரண ஒரு கிளார்க் ஒரு 15 வருடத்துக்குள்ள 60 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. மதுரை வயலில் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா, டி நகரில் அதே போல் ஒரு காலி இடம், ஆரியபுரத்தில் ஒரு வீடு, மேத்தா நகரில் 8600 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம், கொட்டிவாக்கத்தில், திருவான்மியூரில் எல்லா பக்கமும் வீடு. காவல்துறை சவுக்கு வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க கஞ்சாவை. இந்த கஞ்சா என்பது கஞ்சா சிகரெட்டுக்குள்ளே அடைக்கிற மிஷின்லாம் இருந்திருக்கு. சிகரெட்டில் வச்சா மாதிரியே கூட சிகரெட் எடுத்துருக்காங்க. யாரோ கஞ்சா நெஞ்சன், அஞ்சா நெஞ்சன் சவுக்கு சங்கர் கஞ்சா நெஞ்சன் ஆகிட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இவர்கள் ஓய்வெடுக்கிற இடம் சோனியா ஸ்பால. இது ஏதோ தப்பாக தெரியுது. இப்போ இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி தான் இருந்திருக்குமா சார்? ஒரு இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணி எடுத்து போட்டு கஞ்சா வச்சுட்டு ஸ்பாக்கு போய் பத்திரவாங்களா சார்? அந்த மதுரை வயல் வீட்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் பாரம் வீட்லேயே எல்லாம் போலீஸ் ஆதாரமாக சொல்கிறான். ஒரு பாரை செட் பண்ணி படம் எடுக்க முடியாது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சவுக்கு சங்கர் அலுவலகத்தில் அவருடைய தொடர்புடைய வீடுகளெலாம் வந்து ரைடுகள் நடத்திருக்காங்க. ஆய்வுகள் வந்து போலீஸ், தேனி போலீஸ் வந்து அங்கே ஆய்வுகள் நடத்திருக்காங்க சார். என்ன கண்டுபிடிச்சாங்க திடீர்னு? ஏன் அந்த ரைடுகள்? இல்லை, இப்போது 60 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள இடங்கள் அவர்கிட்ட இருக்கிறதாக சொல்கிறாங்க. சவுக்கு இருக்கா சார்? சவுக்குக்கு சாதாரண ஒரு கிளார்க் ஒரு 15 வருடத்துக்குள்ள 60 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ இது சட்டவிரோதமாக தான் சம்பாதிச்சிருக்க முடியும். இதை நீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஏனதானு சொல்ல முடியாது. இப்போ காவல்துறை இப்போ என்ன சொல்லுதுன்னா, மதுரை வயலில் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கோடிக்கணக்காக தான் போகாது. டி நகரில் அதே போல் ஒரு காலி இடம், ஆரியபுரத்தில் ஒரு வீடு, மேத்தா நகரில் 8600 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம், கொட்டிவாக்கத்தில், திருவான்மியூரில் எல்லா பக்கமும் வீடு. இந்த சொத்துக்கெல்லாம் எதில் சம்பாரிச்சது? இப்போ காவல்துறை வந்து இப்போ நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது அது நீங்கள் அதுக்கு சவுக்கு தரப்பு அதுக்கான சோர்ஸை காமிக்கணும். இன்கம் சோர்ஸு எப்படி வருமானம் வந்தது? இப்போ அண்ணாமலை சொன்னார், என் நண்பன் எனக்கு வாங்கி கொடுத்தானார்ல வாட்சை, வீடு என் நண்பன் வாடகை கொடுக்குறான். அதே மாதிரி சவுக்குக்கு யார் வாடகை கொடுக்குறா, அந்த வீடெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது, இல்லை பல கோடி போகும். இப்போ காவல்துறை இதெல்லாம் தோண்டி எடுத்திருக்கு. இப்போ எடுக்கப்பட்ட இடங்களுடைய மதிப்பு 60 கோடி ரூபா சொல்கிறாங்க. 60 கோடி ரூபாய் சும்மா சொல்லிட முடியாது. அதுக்கான ஆவணங்கள் அவர் பேரில் இருக்கா, இது எப்போ வாங்குச்சு? நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன். அறம் நாட்டுக்கு கொடநாடு வழக்கில் குற்றவாளி கனகராஜ் சேலம் பைபாஸில் கார் ஏற்றி கொல்லப்பட்டான். அந்த கார் யாருதுன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த மல்லிகா நல்லுசாமி. மல்லிகா நல்லுசாமி கார் ஏற்றி கனகராஜ் கொல்லப்பட்டான். இந்த செய்தியை அன்றைக்கு இருக்கக்கூடிய மல்லிகா நல்லுசாமிக்கு நெருக்கமான ஒரு பெண் பத்திரிகையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா சோனியா அருண்குமார். யார்? சோனியா அருண்குமார். அந்த மல்லிகா நல்லுசாமியுடைய நண்பி. அந்த சோனியா அருண்குமார் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா நகரில் ஒரு ஸ்பா நடத்துகிறாங்க, மஜாஜ் பார்லர். வடபழனியில் ஒரு மஜாஜ் பார்லர் நடத்துகிறாங்க. இது பத்திரிகையாளருடைய வேலையா சொல்லுங்கள்? 2 ஸ்பா நடத்துகிறாங்க. இந்த ஸ்பாவில் தான் நீங்கள் ஓய்வெடுக்கிற இந்த பத்திரிகையாளர்கள் சவுக்கு சங்கர் உட்பட ஒன்று வடபழனி ஸ்பா, இல்லைன்னா அண்ணா நகர் ஸ்பா நடத்துறது தப்பு இல்லை சார். அவன் ஒரு சைட் பிஸ்னஸாக கூட அதை பண்ணலாம். இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஆண்களுக்கு பெண்கள் மசாஜ் பண்ணுற ஸ்பாவில் தான் நிறைய விபச்சாரம் நடக்குதுன்னு கைது செய்யப்படுறாங்க. பார்த்தீங்களா?
நிறைய ஸ்பாக்கள் என்ன நடக்குது அங்கே? விபச்சாரம் நடக்கிறதா, நிறைய கைது நடக்குது. எங்கே நடக்குது? அண்ணா நகர்லேயே நடக்குது. அப்போ நீங்கள் உண்மையாகவே ஸ்பா நடத்துகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது 2ஆம் நம்பர் ஸ்பா நடத்துகிறீங்களா? ஒரு சந்தேகம் வரும். ஒரு பத்திரிக்கையாளர் நடத்தலாமா? அப்போ நம்ம சுபாஷுடைய ஸ்பா கோடம்பாக்கத்தில் போயிட்டு வரலாமா அப்படின்னா அது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். இன்டர்வியூ முடிச்சிட்டே ஸ்பாக்கு போகலாம். அப்போ அங்கே போனால் ஆயில் மஜாஜ் 2-3 இளம் பெண்கள் ஆண்களுக்கு மஜாஜ் பண்ணுறது. அப்போது இந்த இந்த நீங்கள் அதை விட நான் வைக்கிறேன். அப்போ அந்த பாரு வந்து சுபாஷ் பார் தான், அங்கே போயிட்டு வரலாம். அப்போ பத்திரிக்கையாளனுடைய அடையாளம் ஸ்பா நடத்துவது, பார் நடத்துவதுமா? அப்போ இந்த ஸ்பாவில் நடத்துகிறதாக தகவல் வருது. இந்த மல்லிகா நல்லுசாமி கனகராஜு கொலை, இந்த செய்தி பல ஆண்டு காலமாக மறைக்கப்படுது. இந்த மல்லிகா நல்லுசாமி, சோனியா, அருண்குமார், சவுக்கு சங்கர், இந்த நெட்வொர்க்கு என்ன வேலை செய்யுது? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு முதல்ல கிராப் வெட்டி மனுஷன் மாதிரி இருந்தார். இப்போ பார்த்தா குடுமி 3 கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டுருக்கு. இது ஊடகவியலாளர் இல்லையா? இது வந்து யார்? ஏதோ ஹிப்பிஸ் மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரிஜினாலிட்டியே மாறுபடுத. நடுவில் ஒரு பெரிய கம்பி மாதிரி போட்டிருக்காரு. இப்போ தான் பார்த்தேன் அதை. இதை பார்க்கல, ரொம்ப நாளாக பார்க்கல. நீங்கள் காலேஜ் பசங்க போட்டிருப்பாங்கல்ல, நான் அதை விமர்சனம் பண்ணுறத மனுஷமாக, நானும் சட்டை பேண்ட்டு மனுஷன் மாதிரி இருக்கணுங்க. ஊடகவியலாளர் இப்படியா இருப்பான்? அப்போது இவர்கள் ஓய்வெடுக்கிற இடம் சோனியா ஸ்பால. அப்போது இது ஏதோ தப்பாக தெரியுது. இது ஏதோ தவறுதலான முன்னுதாரணமாக இருக்க. இப்போ சவுக்கனுடைய சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய் போலீஸ் கோர்ட்டில் பண்ணி கொடுக்க போகிறான். 60 கோடி ரூபாய் எப்படியா வந்தது? 60 கோடி ரூபாய் எப்படின்னு நீங்கள் சார்ஜ் ஷீட் போடும்போது கோர்ட்டில் கொடுத்தானே ஆகணும். போலீஸு யார் கொடுத்தாங்க? நீங்கள் போலீஸு சும்மா போய் கேஸ்லாம் போட்டால் ஜட்ஜ்மெண்ட்டில் ஏப்பா 1 வருஷம் உள்ளவரெலாம் கொடுக்க மாட்டார். பேப்பரை கொண்டாயா யார் பேரில் சொத்து இருக்குது, எப்போ வாங்குச்சு? இந்த பக்கம் சவுக்கு பெரிய வைக்கிற கொண்டு நிறுத்துவார். ஏங்க இதெல்லாம் பரம்பரை சொத்துங்க, நாங்கள் தஞ்சாவூர் ராஜா பரம்பரை, எங்களுக்கு அங்கேருந்து சொத்து வந்தது. அவர் ப்ரூவ் பண்ணுவார்ல. போலீஸ் சொல்கிறது அப்படியே நீதிபதி ஏற்றுக்க மாட்டார். அப்போது 60 கோடி ரூபா சொத்து மதிப்பு இந்த சவுக்குக்கு சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்கம் ஆஃப் சோர்ஸ் மணல் கடத்த கொண்டு வாங்கினியா, இல்லை குவாரி கடத்த கொண்டு வாங்கினியா, இல்லை ஏதாவது போலீஸ் டிரான்ஸ்ஃபர் வந்ததா, இதெல்லாம் நிரூபிக்க வேண்டியிருக்கு. இனிமேல் இதுதான் செய்தி. அப்போ இவ்வளோ விஷயங்களை இந்த ஊடகங்கிற பேரில் ஒளிந்திருக்கக்கூடிய குழு என்ன பண்ணுச்சு? என்னங்க எப்படிங்க வந்தது இதெல்லாம்? இதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணுமா இல்லையா? அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்புக்கு வழக்கு ஜெயலலிதா ஜெயிலில் இருந்தது. 1 ரூபா சம்பளம் வாங்குறீங்க ஜெயலலிதா, ரைட்டு. எப்படிமா இந்த 62 கோடி ரூபா வந்தது? அந்த அம்மாவுக்கு 5 லட்சம் கோடி இருந்தது, அது வேறு விஷயம். 62 கோடிக்கு குன்கா என்ன பண்ணிட்டார்? குன்கா பன்கா பண்ணிட்டார், குட்கா பண்ணிட்டார் அவர். அப்போது இந்த 60 கோடி ரூபா ஜெயலலிதாவுக்கே 62 கோடி தான். முதலமைச்சருக்க இவர் சாரான ஒரு யூடியூபரு 60 கோடி எப்படி வந்தது? இப்போ 1.5 கிலோ கஞ்சா வந்து சவுக்கு சங்கர் தொடர்புடைய எடுத்ததாக சொல்கிறாங்க சார். நீங்கள் 1.5 கிலோ ரொம்ப கம்மியாக இருக்குது சார். காவல்துறை நீங்கள் சுதாகருக்கு 100 கிலோ கஞ்சா வச்சுருந்தாங்க. மனிதாபிமானமாக 1.5 கிலோ கூட நிறுத்திட்டாங்க. அதுக்கு நீங்கள் பெருமைப்படுங்க. செரீனாவுக்கு 100 கிலோ ஜெயலலிதா இருக்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இப்போ காவல்துறையே எடுத்துன்னு போயிட்டு வச்சுதுன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை சார், காவல்துறை சவுக்கு வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க கஞ்சாவை. இந்த கஞ்சா என்பது கஞ்சா சிகரெட்டுக்குள்ளே அடைக்கிற மிஷின்லாம் இருந்திருக்கு. சிகரெட்டில் வச்சா மாதிரியே கூட சிகரெட் எடுத்துருக்காங்க சார். அப்போது யாரோ கஞ்சா நெஞ்சன், அஞ்சா நெஞ்சன், கஞ்சா நெஞ்சன்
யாரோ இருக்காங்க. நம்ம நேரடியாக ஒரு விஷயத்தை குற்றம் சாட்ட முடியாது. அஞ்சா நெஞ்சன் சவுக்கு சங்கர் கஞ்சா நெஞ்சன் ஆயிட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ எனக்கு இந்த கும்பல்லாம் பார்த்தா ஆளு குடுமி கொண்ட பல ஹிப்பீஸே எனக்கு ஞாபகம் வருது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு பீச்சோரமாக இருப்பாங்க ஹிப்பீஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய சடை முடியாக இருக்கும். உலக ஆசைகளை துறந்தவர். ஆனால் கஞ்சா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கஞ்சா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கஞ்சா தான் அவர்களுக்கு ராம உலகத்தை கூட்டிகிட்டு போகும். அப்போது இதே போல் ஒரு கும்பலோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. இவங்க என்ன பேரில் இருக்காங்க? ஊடகவியலாளர்கள் பேரில் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி தான் இருந்திருக்குமா சார்? ஒரு இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணி எடுத்து போட்டு கஞ்சா வச்சுட்டு ஸ்பாக்கு போயிட்டு போய் பத்துருவாங்களா சார்? இல்லை, நம்மளும் நம்மளால அந்த சங்கத்தில் நான் அவளை காலையிலே வர சொன்னேன், வெயில் ரொம்ப அதிகமாக இருப்பா, வெயில் முடிஞ்சு வரேன்னு. நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க சார். 2 காரு, ஏசி, ஸ்பா, கஞ்சா. அதாவது அந்த மதுரை வயல் வீட்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் பாரம் வீட்லேயே எல்லா போலீஸ் ஆதாரமாக சொல்கிறான். ஒரு பாரை செட் பண்ணிலாம் படம் எடுக்க முடியாது. ஒரு பாரையை செட் பண்ணிலாம் எடுக்க முடியாது. அப்போது பார், அதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் மதுரை வயலில் இண்டிவிஜுவல் வில்லா. ஆனால் இன்டர்வியூலாம் பேசும்போது தோழர் நம்ம ஒரு டீ குடிக்கிறதே எவ்வளோ கஷ்டப்படுறோம் தோழர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே சார். இல்லை, அப்போது இப்படிலாம் பேசினா தான் அப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் எப்பவுமே உலகத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவன் தன்னை பெரிய தியாகின்னு சொல்கிறானோ அவனுக்கு ஒரு 200 கோடி ரூபா இருக்கும். இந்த திராவிட அரசியல் இது எல்லாம் அரசியல் கக்க காமராஜ் பெரியார் காலத்தில் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண எம்எல்ஏக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. சேனலில் வந்து குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு பேசிட்டு வீட்டில் வந்து பாரே வச்சு நத்தின. ஆமாம், நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது நண்பர்கள்லாம் கூடி நீங்கள் இப்போ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்ல. யாரை அழிக்கலான்னு, அடுத்து யாரை அடிக்கலாம், அடுத்து யாரை பிடிக்கலாம், மணல் ரத்தனமா இல்லை சேகர் ரெட்டியா, உதயநிதியா. உதயநிதி வந்து நிவேதா பெத்ராஜ் 50 கோடி ரூபாய் பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த பேப்பர் எடுறா. கஞ்சா போட்டு வரும்போது பேசியிருப்பாங்களா சார்? ஆமாம், ஏன்னா கஞ்சா போட்டால் தான் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வரும். நீ கண்ணதாஸ் என்ன சொன்னார்? கோப்பையிலே என் குடியிருப்பு. ஓப்பனாக சொன்னாரா இல்லையா அவர்? அவர் மறைக்கலையே. கண்ணதாஸ் உண்மையாகவே உண்மையான உண்மை கவிஞன். நான் எப்போவும் சரக்கு அடிச்ச தாயா எழுதுவேன். சரக்கு இல்லாமல் என்னால் எழுத முடியாதியா. இதுதான் கண்ணதாசன். இப்போ சவுக்கு கொஞ்ச நாள் ஆகும்போது இதை சொல்லுவார், என்னால் 2 தம் இல்லாமல் எழுத முடியாதியா, கிசா இல்லாமல் இருக்க முடியாது. ரெட்பிக்ஸனுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லியில் வந்து இந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை அந்த சேர்மனை மீட் பண்ண போகும்போது கைது பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இது வந்து முழுமையாக அந்த சவுக்கு சங்கருடைய மொத்த நெட்வொர்க்கையும் முடக்குவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறதா சார்? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவர் ஏறக்குறைய இவர் ஒரு சவுக்கு சங்கர். இவர் சவுக்கு சங்கர், அவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, 2 பேரும் ஒரே சங்கர் தான். ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கரை நேர்காணலே அவர் தான் எடுக்கிறாரு. ஆமாம். அப்போ இவர்களுக்கு என்ன நோக்கம்னா திமுகவை மட்டுமே விமர்சிப்பது, திமுகவினுடைய குற்றம் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பது, திமுகவினுடைய ஊழல்கள், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது, இது மட்டும்தான். இப்போ அதிமுக ஒரு கட்சி இருக்குது, பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, இப்படி பல அதிகார மையங்கள் இருக்குது. இந்த அதிகார மையங்களையெல்லாம் நீங்கள் புலனாய்வு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சிக்கலே வந்திருக்காது, இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு, அதாவது பெய்டு நியூஸ், அதுக்கு பேர் காசு கொடுத்து செய்தி போட சொல்லுவது. இது சவுக்கு வந்து திமுகவை மட்டுமே விமர்சிப்பதை தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாக இருக்கார். இவருடைய லைசன் ஒர்க், அதாவது தரகு வேலை செய்ய மறுப்பவர்களை
நீங்கள் ஒரு நாளாந்தரமான நடையில் பேசுவது. இதற்கு சவுக்கு இணையதளத்தையும் பயன்படுத்தி கொள்வது, அதே போல் ரெட்பிக்ஸையும் பயன்படுத்தி கொள்வது. சவுக்கு இணையதளம் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நீதியரசர் சிடி செல்வம் மூலம் தடை செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதி சிடி செல்வம் தடையே செஞ்சார். ஏன் உயர்நீதிமன்றம் தடை செய்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? இவர் இதே பிளாக்மெயில் ஜேர்னலிசம் தான். இப்போ நம்மளுமே பத்திரிகை துறையில் தான் இருக்கோம். இப்போ நம்ம நேர்காணல் எடுக்கிறோம், நான் நேர்காணல் எடுக்கிறேன். நீங்கள் ஒரு செய்தி வந்து தவறாக கூட சொல்லலாம், அது மறதியில்லாத கூட இருக்கலாம், இல்லை ஃபேக்ட் செக் பண்ணாமல் கூட பேசிடலாம் சார். இப்போ உங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு இது இருக்குது. இப்போ நான் நெறியாளுகை செய்கிறன்றதுனால ஃபெலிக்ஸ் ஜெரால்டே ஏன் கைது செய்ய வேண்டும்ன்ற ஒரு கேள்வி எழும்புதில்லை, பொதுவாக அதை வைக்கிறாங்க. இல்லை, 100% இந்த கைது நான் நியாயப்படுத்துவேன். ஏன் நியாயப்படுத்துகிறேன்னா, இது எல்லாருக்கும் பொருந்தாது. அவர் சொல்கிறாரு, பெண் காவலர்கள் தன்னுடைய மார்பு பகுதியில் அந்த போலீஸ் அதிகாரி வீட்டில் வேலை செய்கிற டிரான்ஸ்ஜெண்டர் லேடி வந்து ஏன் அருணோட பேரை பச்சை குத்தி இருக்குன்னு கேட்குறாரு. ஆமாம். அப்போது இந்த செய்தி ரெட்பிக்ஸில் ஒளிபரப்புகிறாங்க. இதை அவர் என்ன பண்ணியிருக்கலாம், எடிட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு நாளாந்தரமான செய்தி. இதை அனுமதித்து ரசிக்கிறார் யார்? ஃபெலிக்ஸ். சவுக்க விட்டுருங்க. நம்ம இப்போ ஃபெலிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் குழப்ப வேண்டாம். ஃபெலிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபெலிக்ஸ் என்ன நினச்சிருக்கலாம், அதே போல் இவன் அழகாக இருக்கான்னா பெண்கள் போகிறாங்க. அழகா இவன் அழகு, இந்த பெண்கள் ஏன் போகிறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா பதவி உயர் கிடைக்கும். இப்படியே பச்சையே சொல்கிறார் இல்லையா? அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏடிஜிபி அட்மினில் பதவி உயர்வு பெறுகிற பெண் அதிகாரிகள் பூராமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா பதவி உயர்வு பெறுகிறாங்க. இப்படி ஒரு சந்தேகம் வருது. அப்போ இது என்ன பண்ணியிருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ண என்ன, பாலியல் ரீதியாக பாய் விரிப்பது. இது என்ன பண்ணியிருக்கணும், எடிட்டர் என்ன பண்ணியிருக்கணும், எடிட்டர் இன்சார்ஜ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்ன பண்ணியிருக்கணும், கட் பண்ணியிருக்கணும் அந்த பொறுப்பு. இப்போ நான் தமிழா வந்து ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலம் தினசரியாக நடத்தியிருக்கேன், வார இதெல்லாம் நடத்தியிருக்கேன், மாதம் இதெல்லாம் நடத்தியிருக்கேன், வாரம் 15 நாளைக்கு ஒரு, இப்படி இத்தனை 20 வருஷம் இப்படி தான் கடைசி டெய்லி பேப்பர் நடத்துகிறேன். அப்போது அதில் எடிட்டர் யார் இன்சார்ஜ், பப்ளிஷரும் நான் தான், பிரிண்டரும் நான் தான், எடிட்டரும் நான் தான். நான் ஒரு முறை ராமநாதபுரத்துக்கு போயிட்டேன், சொந்த வேலையாக போயிட்டேன். அப்போது எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஒரு செய்தி என்னை பற்றி அவதூறாக வந்திருக்கு, ஒரு நில அபகரிப்பு ரியல் எஸ்டேட் பிரச்சனையில் நான் வந்து அபகரிச்சிட்டேன்னு செய்தி வந்திருக்கு உங்கள் பத்திரிகையில், உண்மையாகவே நான் அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு 3 நாளாக ஊரில் இல்லை. இந்த பதில் அப்படி சொல்கிறேன். என்ன நடந்துன்னு தெரியல, அங்கே நம்ம ஸ்டாஃபெல்லாம் பார்க்குறாங்க, ஏதோ நடந்திருக்கு, விசாரிக்காமல் போட்டாங்க. நான் நேராக வந்து அது எப்படி, அந்த பத்திரிக்கை யார் எடிட்டர், நான் தான். பப்ளிஷர் யார், நான் தான். பிரிண்டர் யார், நான் தான். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி அதை இப்போ பிரசுரிக்கலாம்? நான் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. இப்போ இன்றைக்கி மாதிரிலாம் இது கிடையாது, அது ஃபோன்லாம் கிடையாது. மெயில் பண்ண, நான் பார்த்துட்டு ப்ரூஃப் பார்த்துட்டு அப்புறம் அனுப்புகிறேன், அப்படிலாம் பண்ணவே முடியாது. அங்கேயே உட்காந்து ப்ரூஃப் பார்க்கணும், அப்படியே ஏறிடும். இது ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்போது இப்போ வந்து எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு, மெயிலில் அனுப்பு, உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அன்னைக்கு அந்த வசதி இல்லை. அப்போது அவன் என்ன கேட்ட கேள்வி, நீ எடிட்டரா இல்லையா? ஆமாம் எடிட்டர் தான். உனக்கு தெரியாமல் வருதுன்னா நீ எதுக்கு எடிட்டராக இருக்க? அச்சு கூடத்தில் நடந்ததுங்க. அப்போது நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன், எப்போ அது ஒரு தப்பாக செய்தி போட்டிருக்கீங்க, இந்த நம்பர் அவுட்டு பேசு. இப்படி நம்ம தானே பொறுப்பு. அதுக்கு நம்ம எனக்கு தெரியாது சொல்ல முடியாதா, கடந்து போயிட முடியாது. நீங்கள் அச்சு ஊடகத்தில் என்ன வழக்கு தெரியுமா, பிரிண்டரும் கோர்ட்டுக்கு வரணும், எடிட்டரும் கோர்ட்டுக்கு வரணும். பிரிண்டர் வேறு ஆளாக இருப்பான், எடிட்டர் வேறு ஆளாக இருப்பான். ஏன்னா அச்சடிச்சது உங்கள் பிரச்சனை தானே. ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆக்வர்டான வார்த்தை.
அது என்ன பண்ணியிருக்கிறோம்? இல்லை அவருமே அந்த கருத்துக்கு ஒத்து சார். இப்போ சவுக்கு கேட்குறாருல இது மாதிரி இப்போது நீனா அவ்வளோ அழகாக இருக்கிற உன் அழகாக பார்த்துட்டா வராங்கன்னா இவர் வந்து இன்னொன்று அவங்களுடைய பொசிஷன் வந்து அது அவங்க வந்து உயர் அதிகாரி இருக்கிறதுனால தான் அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி இவரும் அந்த கருத்தை ஆமோதிக்கிறார் சார். அப்போது இதை வந்து அந்த பெண்கள் அவருக்கு அந்த புறத்துக்கு போகிறாங்கங்கிறத 2 பேருமே அதை அனுமதிக்கிறாங்க. இந்த 60 கோடி ரூபாய் எத்தனை வருஷமாக எப்படி வந்தது, எந்த வழியாக வந்து அதுக்கு ஐடி கட்டியிருக்காரா, இல்லை ஏதாவது லஞ்ச பணமா, ஊழலா, மிரட்டி வாங்கினதா, பிளாக் மெயிலா, இதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு இருக்குது. அரசாங்கம் இத்தனை நாள் தூங்கிட்டு தான் இருந்தது, கும்பகர்ண தூக்கத்தில் தான் இருந்தது. இப்போ திடீர்னு முடித்து கொண்டது. ஏன் திடீர்னு முடிச்சுக்கிச்சுன்னா, நீங்கள் காவல்துறை அதிகாரியை வெளுக்கும்போது மக்களுக்கு அரசாங்கம்னா காவல்துறை அதிகாரி மேலே தான் அவர் பயம். இப்போ விழித்து கொண்டதுன்னா ஸ்டாலினே நேரடியாக பேசுகிறாரு, ஸ்டாலின் குடும்பத்தை நேரடியாக பேசுகிறாரு, உதயநிதியை பேசுகிறாரு. ஒரு அதிகாரமிக்க ஒரு குடும்பத்தையே டச் பண்ணும் போது அமைதியாக இருந்தவர்கள் இந்த அதிகாரிகள் தாக்கும் போது ஏன் விழித்து கொண்டாங்க? இது பின்னாடி அவங்க வராங்களா இல்லை என்னன்னு கேட்குறேன் சார். இல்லை, அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல்வாதிகளை பேசலாம், அது மேடை போட்டே திட்டலாம். நான் பல மேடைகள் பார்த்துருக்கேன். அதிமுக மேடையில் கருணாநிதி குடும்ப பற்றி பேசுவாங்க. திமுக மேடைகளில் கருணாநிதி, ஜெயலலிதா, ஜானகி, அந்த புறம் சினிமா கதை, சினிமா உலக சுற்றுவாளி ஜப்பான் போனது, சிங்கப்பூர் போனது, இதுதான் கதை. அரசியல் இருக்காது. இவங்களுடைய சொந்த வாழ்க்கை, இவங்களுடைய சொந்த வாழ்க்கை. அப்போ அதே போல் இப்போ காவல்துறை அதிகாரிகளை பேசின பிறகு காவல்துறை அதிகாரிகளுடைய கிரெடிபிலிட்டி அது போயிடும். அப்போ அதை காப்பாற்றணும். அவர்கள் மீது அந்த காக்கி உடைக்குன்னு பொதுமக்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் போயிடுச்சுன்னா காக்கி உடைக்கு மரியாதையே இல்லை. போலீஸே அடிச்சுட்டே நீ, அதான் கதையை. யாரை வேணால் அடிக்கலாம், அதிகாரி அடிக்கலாம், சட்டம் வளைஞ்சிக்கும். காவல்துறை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா போலீஸே கை வைக்கிறியா? மன்னிப்பே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் இவங்களே சுப்ரீம் கோர்ட் தான். யார்? போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சுப்ரீம் கோர்ட் தான். ஐயா நம்மளை போலீஸ் அடிச்சு விட்டாயா, அப்படியா, அடி, உத, காலை உட, கையை உட, அங்கேயே ஆன் கோர்ட் ஓப்பன் ஆயிரும். நீதிமன்றத்தில் கொண்டு போகிறதில்ல. எங்கே கை வச்சிட்டியா? ஏட்டையாக அடிச்சிட்ட நீ, எஸ்ஐ வெட்டிட்டியா? அப்போ இதுதான் கதை. இப்போ இவர் யார்? ஏடிஜிபி. அப்போது ஏடிஜிபி நீ பேசிட்டியா? இதுதான் சவுக்கை கண்காணிக்க ஆரம்பித்தது. காவல்துறை முழுக்க முடுக்கி விடப்பட்ட பிறகு இதனுடைய அத்தனை நடவடிக்கைகளும் 3 மாதமாக கண்காணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக கேட்குறேன் சார். நீங்கள் பல வருடங்களாக பத்திரிகை துறையில் இருக்கீங்க. இப்போ மக்கள்னு எல்லாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம பேசுகிற வீடியோக்களில் கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். சவுக்கு சங்கரை பல பேர் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹீரோவா, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஒட்டுமொத்த அரசியலுமே தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரு ரட்சகன் மாதிரி அவரை போர்ட்ரேட் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு அரசியல் தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சிலர் என்ன போடுறான், சவுக்கு உள்ள அடுத்து இந்த பாண்டியன் தான் அப்படின்னு போடுறான். அப்போது நான் ஒரு நேர்காணல் பண்ண ஒரு இடத்துல சொல்லிட்டு வந்தது அப்படி தான். எப்படின்னா, என்ன இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா இன்ச்சு போய் இன்ச்சை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படும். என் பொண்டாட்டி பேசுகிறது, பிள்ளைகிட்ட பேசுகிறது, நம்ம எல்லாம் ஒட்டு கேட்க, எல்லாம் கொக்கியை போட்டு வச்சுருப்பாங்க. தப்பவே முடியாது. என்னுடைய ஒவ்வொரு இப்போ புதுசாக என்னை கண்காணிக்க வேண்டியதில்லை. நான் என்னை முதல்ல கண்காணி பழையத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் எங்கே ஸ்லிப்பாகிறனோ அங்கே கதை முடிச்சுது. நான் எங்கே அதை தவறு பண்ண ஆரம்பிக்கிறனோ அங்கே நீங்கள் பொறி வச்சுருப்பாங்க. அந்த பொறியில் விழுந்துட வேண்டியதான், எந்திரிக்கவே முடியாது. இவர் அதிமுக லாபியிஸ்டாக மாறிட்டார். அதிமுக லாபியிஸ்டாக மாறி திமுகவை வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். திமுக அப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறார். அதில் திமுக என்ன கடுப்பாகுது. அரசியல்வாதி பேசினா மக்கள் நம்ப மாட்டான். எடப்பாடி என்ன வேணால் சொல்லிட்டு திமுகவை நம்ப மாட்டான். இவரும் பிராடு, அவரும் பிராடு. ஆனால் ஊடகங்கள்ங்கிற தலைப்பில் பேசுனீங்கன்னா மக்கள் அப்படியே மைண்டில் ஏற்றிடுவாங்க. இதுதான் இப்போ திமுகவுக்கு கவலை.
இவன் நம்மளை டேமேஜ் பண்ணுறான், இவன் நம்மளை அதிமுகவுக்காக நம்மளை போலீஸ் அதிகாரி, முதலமைச்சர் வீட்டு குடும்பம், நிவேதா பெத்ராஜுக்கு 50 கோடி ரூபா பங்களா வாங்கி கொடுத்தது, இப்படி அதாவது 3 மாதத்துலேருந்து பின்தொடர்றாங்க. ஆமாம், எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அமுத்தலாம். அப்போ காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா? இவர் ஏடிஜிபி அருணை சண்டைக்கு இழுக்கிறார். ஐயா நான் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுயா, ரைட் ஜூட் கிளம்பு. இதுதான் இப்போ நடந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த பத்திரிகையாலும் இதுவரைக்கும் கஞ்சா வழக்கில் கைது செய்யலைங்க. பல வழக்கு நீங்கள் இப்போ நம்ம நக்கீரன் கோபாலனெல்லாம் பல வழக்கு 250 வழக்கை சந்தித்தார். எத்தனை உயிரிழப்பு! அவரெல்லாம் நீங்கள் கஞ்சா வழக்கு போடவே இல்லையே. அப்போது ஜெயலலிதா நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும். அவரை பக்கத்துலேயும் போடிய கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போய் உட்கார்ந்துருந்தான் எங்கே? நக்கீரன் ஆஃபீஸில். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் சொன்ன பதில் சங்கராச்சாரியார் கைதுன்னு போய் சொன்னான். ஐயோ சங்கராச்சாரியார் கைதா, இந்த ராட்சசி இன்னும் அடங்கலையா? இது அவருடைய வார்த்தை. அந்த அம்மா நக்கீரன் கோபாலனை சொல்லனாய் துயரத்துக்கு ஆளாக்கலாம். அந்த அம்மா உயிரிழப்பு வரைக்கும் போச்சு. சொந்த மாமா விருத்தாச்சலம் பாண்டியன் இறந்தே போயிட்டார். ஆனாலுமே அவர் மீது குண்டர் சட்டமோ கஞ்சா வழக்கெல்லாம் போடும். ஏன்னா ஊடகத்துக்கான போராளி. நீ உண்மையான ஊடகத்துக்கான போராளியாக இருந்தால் இன்றைக்கி உனக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆனால் ஏன் கிடைக்கல? உனக்கு முதல்ல இன்றைக்கி உன்னை காப்பாற்றிய வழக்கறிஞர் விஜயகுமார் இருந்திருந்தார்னா நடந்திருக்குமா இப்படி? உன்னை முதல்ல காப்பாற்றணும் அவர் தான். ஆனால் நீ அவருக்கு உண்மையே இல்லை. அதனால் உனக்கு ஒரு வழக்கறிஞர் குழுவே இல்லையே, பத்திரிகையாளர் குழுவே இல்லையே, மனித உரிமை குழுவே இல்லையே. உண்மையாக இருந்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருப்பான். ஏன் இல்லை? ப்ரெஸ் கிளப்பே களத்தில் இல்லை. ஏன், என்ன காரணம்? யாருக்கு நீ உண்மையா இல்லை, உனக்கு அவருக்கு யாரும் உண்மையா இல்லை. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.